ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்குரிய பேப்பர் நீங்கள் எழுதிருப்பீங்க. இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இது எப்படி வந்து மார்க்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதோட பாஸ் மார்க் எவ்வளோங்கிறது இன்னும் தெரியல. நீங்கள் தெரிஞ்சா கமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ இப்போ இதில் எப்படி மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மட்டும் பார்ப்போம் சீக்கிரமாகவே. ஸோ உங்களோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் ஸோ எல் வந்து 3னும் உங்களுக்கு பி வந்து 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். தியரி கோர்சஸ் வந்து லெபார்டரி கமெண்ட் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் 4வது உங்களோட கேட்டகரி வரும். அதே மாதிரி L3 உங்களுக்கு பி வந்து 2 கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இன்டர்னல் வந்து 25+25 பிரிப்பாங்க. அதாவது லேபுக்கு ஒரு 25%னும் தியரிக்கு ஒரு 25%னும் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக 25 அப்படிங்கிறது வந்து நீ 100 மார்க் தான் இன்டர்னல் எழுதிருப்பீங்க. அது 25 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறங்கிறதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு என் செமஸ்டர், அதாவது செமஸ்டரில் இன்னைக்கு நீங்கள் எழுதின எக்ஸாம் 100 மார்க் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தியரி வந்து 35% கன்வெர்ட் பண்ணுவாங்க. லேப் வந்து 15%. அதாவது நீங்கள் ஆல்ரெடி லேப் பண்ணியிருப்பீங்க, அதை 15% கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க் தான் எழுதிங்க. அதை 35க்கும் 15க்கும் பிரிப்பாங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது இதோட பாஸ் மார்க் வந்து 25, 35ன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக வந்து இன்னும் தெரியல. ஆனால் கீழே பாசிங் ரெக்குயர்மெண்ட்ஸில் பார்க்குறப்போ நீங்கள் இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் சேர்த்து 50% எடுக்கணும். உங்களுக்கு இன்டர்னல் மட்டுமே, அதாவது நீங்கள் எழுதுகிற பேப்பர் மட்டுமே உங்களுக்கு 45 மார்க் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் மட்டுமே. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். தியரி ப்ளஸ் லேப் ரெண்டுக்குமே வந்து பொருந்துங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 35, 25ன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் பேப்பரில் பார்க்குறப்ப இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கரெக்டாக எனக்கு தெரியல. பட் வந்து இதில் 35ன்னு கொடுத்துருக்க அந்த தியரிங்கிறது வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுற இதுதான். ஸோ அதனால் உங்கள் காலேஜில் எது இன்ஃபர்மேஷன் பாஸ் மார்க்கோ இல்லை ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் அவங்க மார்க்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.